வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது பெரியாழ்வார் திருமொழி. பாடல் 454. தலைப்பு: பிராட்டி மீது ஆணை, நீ போகக்கூடாது. வளைத்து வைத்தேன், இனி போக ஒட்டேன். உன்றன் இந்திர ஞாழங்களால் ஒளித்திடில், நின் திருவானை கண்டாய். நீ ஒருவருக்கும் மெய்யன் அல்லை. அளித்தெங்கும் நாடு நகரமும் தம்முடை தீவினை தீர்க்கலுற்று தெளித்து வளம் செய்யும் தீர்த்தமுடை திருமாலிருஞ்சோலை எந்தாய். இதன் பொருளாவது: அறிவாளிகள் அறிவிலிகள் என்று பேதம் பார்க்காமல் அனைவரது பாவங்களையும் போக்கி மோட்சத்தை தரும் புண்ணிய தீர்த்தங்களை உடைய திருமாலிருஞ்சோலையில் அருள் பாலிக்கும் பகவானே, உன்னை வளைத்து என் இதயத்தில் வைத்துவிட்டேன். இனி போக விடமாட்டேன். நீ இந்திரஜாலங்கள் கற்றவன் என்பது எனக்கு தெரியும். நீ மறைய நினைத்தால் பிராட்டி மீது ஆணை. இப்படி நான் சொல்வதற்கு காரணம், எந்த அடியவருக்கும் உன் கருணை கலந்த கிருபையை உள்ளது உள்ளவாறே நீ காட்டாததே ஆகும் என்ற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. அதாவது, ஆத்மாவை வெளிக்கொணரச் செய்து பாவங்களை போக்கி மோட்சத்தில் சேர்க்கின்றான் பகவான். அந்த ஆத்மாவுக்கு வேறுபாடு இல்லை. அறிவாளிகளிடமும் அதே வல்லமையுள்ள ஆத்மா இருக்கின்றது. அறிவில்லாதவர்களிடம் உடலுக்குள்ளும் அதே வலிமை படைத்த ஆத்மா உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் எவரிடமும் வேற்றுமை பாராட்டாமல் இறைவன் வழிநடத்தி செல்கின்றான் என்பது உட்கருத்தாகும். அத்தகைய உத்தம குணம் கொண்ட பகவானை வளைத்து என் இதயத்தில் வைத்துவிட்டேன். இனி உன்னை போக விடமாட்டேன் என்கிறார் ஆழ்வார். நீ இந்திரஜாலம் கற்றவன், என்னிடமிருந்து மறைய நினைத்தால் பிராட்டி மீது ஆணை என்று மிக உரிமையுடன் பகவானை பார்த்து கூறுகின்றார். இப்படி கூறுவதற்கு மிகுந்த துணிவு வேண்டுமல்லவா? அந்த துணிவு ஆழ்வாருக்கு எப்படி வந்தது? அன்பினால்தான் இந்த துணிவு அவருக்கு வந்தது. அளவு கடந்த அன்பினை கொண்டவர் பெரியாழ்வார். அந்த அன்புக்கு பகவான் கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். உன் கருணையை உள்ளது உள்ளவாறு நீ காட்டவில்லை. அதனால்தான் ஆணையிட்டு சொல்கின்றேன், என் இதயத்திலிருந்து நீ நீங்கக்கூடாது என்று சொல்கின்றார். இப்படி சொல்வது போல் சொல்லி நம் அனைவரையும் அதே அன்பு கடலில் மூழ்கும்படி அடையாளம் காட்டுகின்றார். நீங்கள் உங்கள் இதயத்தில் பகவானை எழுந்தருளச் செய்யுங்கள். உங்கள் குறைகளை பொருட்படுத்தி தாழ்வு மனப்பான்மையில் சோர்ந்து போகாதீர்கள். அறிவாளி அறிவிலி என்றெல்லாம் பகவான் பார்ப்பதில்லை. உங்களாலும் பகவானை எழுந்தருளச் செய்ய முடியும் என்று அருள் உள்ளத்தோடு இந்த பாசுரம் மூலம் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு பாடலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.